கல்லட்டி வழி மசினகுடி இந்த வழியா போறது பல பேருக்கு கனவா இருக்கு. ஏன் நானே எத்தனையோ முறை இந்த வழியா மேலே ஏறி இருக்கேன் ஊட்டிக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எப்ப கீழே இறங்குனங்கிறது எனக்கே ஞாபகம் இல்லைங்க. போன வீடியோல நள்ளிரவு 2 மணிக்கு ஆரம்பிச்ச நம்ம பயணம் கோத்தகிரி காடுகள் வழியா ஊட்டிக்கு வந்து ரீச் ஆனாங்க. வரும் வழிகள்ல காட்டு மாடுகள், சிறுத்தைங்க, கரடிங்கன்னு மரண பயத்தை நம்ம கண்ணுல பார்க்க முடிஞ்சது. ஆனா இனி பார்க்க போறதுக்கு முன்னாடி அது எதுவுமே பெருசு இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நாம இப்ப இறங்க போறது தமிழ்நாட்டோட மிக அபாயகரமான 36 ஹேர்பின் பெண்டுகள் கொண்ட கல்லட்டி மரண இறக்கம் அப்படிதானுங்க சொல்லணும். இந்த வழியா கீழே இறங்கின எங்களுக்கு காட்டினோட கோரமுகம் நமக்காக காத்துக்கிட்டு இருந்தா போல. கொஞ்ச நேரத்துல பதற வச்ச ஒரு சென்னையோட வேட்டை, அதுக்கப்புறம் காட்டின் உள்ளிருந்து வந்த கர்ஜனை, இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்க இந்த வீடியோல நமக்காக காத்துட்டு இருக்கு. உங்க இதய துடிப்பு எகிர போகுது. சீட் பெல்ட்டை கொஞ்சம் டைட்டா போட்டுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். அதிகாலையில் 5:30 மணிக்கு தலைக்குந்தா செக் போஸ்ட்டில் கடும் குளிரில் அரை மணி நேரத்துக்கும் மேலே நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே சட்டம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. காட்டு விலங்குகளோட பாதுகாப்புக்காக விடியறதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கூட கீழே போக முடியாதுங்க. கரெக்டாக ஒரு 6:10க்கு தான் எங்களை வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. சுற்றியும் இருட்டு அபரிமிதமாக இருந்தது. செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நிஜமான த்ரில்லிங் பயணம் ஆரம்பமாச்சு. இந்த ரோட்டை பாருங்க, இது சும்மா சாதாரண இறக்கம் இல்லை, அப்படியே சரிஞ்சு பாதாளத்தை நோக்கி போகுது. நாம இப்ப அதிகாரப்பூர்வமா கல்லட்டி கட் ரோட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு மக்களே. சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வெறும் கஷ்டமான ரோடு மட்டும் கிடையாது. இந்தியாவிலேயே மிக அபாயகரமான டாப் 10 சாலைகள்ல இதுவும் ஒன்று. சரி, ஏன் இங்கே வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட டூரிஸ்ட் வண்டிகளுக்கு முற்றிலும் தடை விதிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த கல்லட்டி ரோடு யாருக்கும் இரக்கம் காட்டாதுங்க. கடந்த சில வருடங்கள்ல இந்த 18 கிலோமீட்டர் பாதையில ஏகப்பட்ட பயங்கரமான விபத்துகள் நடந்திருக்கு. இதனுடைய இறக்கம் ரொம்பவே செங்குத்தானது. சமவெளியில இருக்கிற அங்கிருந்து வர்ற டிரைவர்கள் செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, வண்டியை நியூட்ரல்ல போடுறது அல்லது தொடர்ந்து பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே வர்றது. இது போல கொஞ்ச தூரம் போன உடனே பிரேக் லைனர்கள் சூடாகி பிரேக் ஆயில் கொதிச்சு ஒரு கட்டத்துல பிரேக் டோட்டலா ஃபெயிலியர் ஆகிடுங்க. இதனால தான் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் உயர் நீதிமன்றமும் இந்த அதிரடி உத்தரவு போட்டாங்க. உங்க வண்டி நம்பர் பிளேட் TN43, அதாவது நீலகிரிஸோட லோக்கல் வண்டி, அப்படி இல்லைன்னா இந்த வழியா கீழே இறங்குறதுக்கு அனுமதியே கிடையாதுங்க. லோக்கல் வண்டிகளா இருந்தா கூட ஒரு கண்டிஷன் இருக்கு. வண்டியை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் கியரில் மட்டும்தான் இறக்கணும். இன்ஜின் பிரேக்கிங் மட்டும்தான் உங்கள் உயிரை இந்த இடத்துல காப்பாற்றும். இதை நனவில் வச்சுக்கணும். ஆனால் சமீபமாக நான் இந்த வீடியோ எடுக்கும் போது இந்த கண்டிஷன் இல்லை. ஆனால் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மேலே ஏறுற வண்டிங்களுக்கு கூட அனுமதி கிடையாதுங்க. சுத்தமாக இந்த ரூட்டை TN43 தவிர வேற எந்த வண்டிகளும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதிகாலை வேளையில் இந்த பாதை எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கார் வளைவா சுத்துது. ஹார்ட்டுக்குள்ள ஒரு BGM போட்ட மாதிரி டெரரா இருக்கு. அப்படி பயத்தோட உச்ச கட்டத்துல போய்கிட்டு இருக்கும்போது தான் அதோ அங்க பாருங்க, பனிமூட்டத்துக்கு நடுவுல ஒரு கம்பீரமான சாம்பார் மான் தோன்றுது. பிரம்மாண்டமான இந்த மான் ஆடாமல் அசையாமல் நாம போற பாதையில இருக்கோம்னு நம்ம நினைச்சா அது வண்டியை பார்த்து பயந்துகிட்டு உள்ள ஓடிடுச்சுங்க. எவ்வளவு ஆபத்தான ஒரு பாதையிலும் இந்த காடு யாருக்கு சொந்தம்னு அது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மலையை விட்டு கீழே மசனகுடி பள்ளத்தாக்கு கிட்ட நம்ம வந்துட்டோம். ஆனால் நமக்காக இங்கே என்ன காத்துட்டு இருக்குன்னு இப்போ பாருங்க.
ஒரு வழியா வண்டியை கீழே இறக்கியாச்சு. 36 ஹேர்பின் பெண்டுங்களும் கொண்ட அந்த மரண பயம் இப்போ பின்னாடி போயிடுச்சு. மசனகுடியை நோக்கி இந்த சமவெளி பாதையில போகும்போது இந்த பயணத்தோட வைபே மொத்தமா மாறிடுச்சு. நாம இப்போ அதிகாரப்பூர்வமா வேட்டை விலங்குகளோட எல்லைக்குள்ள நுழைஞ்சாச்சுங்க. சரியா வாழைத்தோட்டம் ஜங்ஷன் கிட்ட இருக்கிற அந்த முதுமலை வரவேற்பு வளைவுக்கு பக்கத்தில் வரும்போது காடு தன்னோட முகவரியை காட்ட ஆரம்பிக்குது. ரோட்டோட ஓரத்தில் இருக்கிற அந்த அடர்ந்த இருட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் கூர்ந்து கவனிங்க. இருட்டில் புள்ளிமான்களோட கூட்டம் நின்றுச்சுங்க. வெளிச்சம் இன்னும் சரியா வராததால நாம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். வண்டி வெளிச்சத்துலேயே இருட்டில் அவங்களோட நிழல் உருவங்கள் மட்டும்தான் நமக்கு லைட்டாக தெரிஞ்சுதுங்க. அதை தான் கேமராவில் நான் படம் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது முதுமலை காடு நமக்காக வச்சிருந்த ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிதுங்க. ஓ மை காட், அந்த உருவத்தோட அளவை பாருங்க. முதுமலை ஆர்ச்சிக்கு பக்கத்துலேயே மிக பிரம்மாண்டமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ஒற்றை காட்டு யானை. இட்ஸ் அ டஸ்கருங்க. மேட்டுப்பாளையத்தில் நம்ம ஆரம்பித்த பயணத்திலேருந்து இப்போ தான் முதல் யானையை நாம் பார்க்குறோங்க. நெஞ்சமெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. நினச்சா ஒரு நிமிஷத்தில் காரை துவம்சம் பண்ணிடும். ஆனால் இது அது செய்யக்கூடிய தூரத்தில் இல்லை, கொஞ்சம் தொலைவாக தான் இருந்தது. அவன் மெல்ல திரும்பி நம்மளை பார்க்குறான். நாம் அங்கே இருக்கிறத கவனிச்சிட்டான். ஆனால் அவன் ஏன் அந்த முதுமலையோட ராஜான்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு அமைதியை காட்டுறான் பாருங்கள். எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்லை. ஹெட்லை வெளிச்சத்தை பற்றி கவலையே படாமல் ரொம்ப சாதுவாக புல்லை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இருட்டுக்கு நடுவில் ஒரு மாபெரும் மாவீரன். ஆனால் இந்த அமைதியை பார்த்து ஏமாதினாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் காட்டின் கொடூரமான வேட்டை சட்டம் ஒன்று அரங்கேற போகுது. அடுத்த வினாடி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ரெடியாக இருங்க. முதல்ல ஒரு மான் நாங்கள் ரோட்டில் நிற்கிறத பார்த்தோம். அது சாதுவாக நின்றுக்கிட்டு இருந்தது. இடது பக்கம் யானை, ரோட்டுக்கு எதிர்க்காப்புல மான் நின்றுட்டு இருந்ததுங்க. நாங்கள் அந்த யானையை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரமாக வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு. அந்த யானையை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ எதிர்க்க சில உருவங்கள் நகர்ந்ததை பார்த்தோங்க. நாங்கள் இனிஷியலாக அது மான் தானன்னு பார்த்தோம். அப்புறம் தான் உன்னிப்பாக உத்து நோக்குனா அது சென்னாய் கூட்டம். இதுக்கு முன்னாடி அங்கே நின்று இருந்த அந்த மானை சுத்து போடுதுங்க. என்ன இதுன்னு ஒரு மாதிரி பரபரப்பாயிடுச்சு. நாங்கள் காரை எடுத்துக்கிட்டு கிட்ட போனோம். எங்கள் காரையுமே ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு காட்டுக்குள்ள அந்த மானை பின்தொடர்ந்து உள்ளே போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8க்கு மேற்பட்ட சென்னாய்கள் தான் இந்த இடத்துல இருந்தது. சென்னாய்களை இதுக்கு முன்னாடி நாம நாகர்கோலையில் பார்த்தோங்க. அதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் சரியா பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் முதுமலை மசனகுடி இந்த முறை என்னை கைவிடலைங்க. சென்னாய் கூட்டங்க வச்சு செஞ்சுது. இது போல க்ளோஸ்ல சென்னாய் கூட்டங்களை பார்த்தது ரொம்பவே அபூர்வமான விஷயம். அந்த மானை அதுங்க பொறுமையா காட்டுக்குள்ள வளைச்சி போட்டிருக்காங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அந்த மாபெரும் யானையையும் சென்னாய் கூட்டத்தோட அட்ராசிட்டிஸையும் பார்த்துட்டு விடிஞ்சதும் விடியாததுமா நாம மசனகுடி டவுனுக்குள்ள வண்டியை மெதுவா கொண்டு வந்தோம். காட்டின் த்ரில்லிங் அனுபவங்கள் அந்த பதட்டத்தை கொஞ்சம் தணிக்கவும் சூடா ஒரு காஃபி குடிக்கவும் ஒரு சின்ன லோக்கல் காஃபி ஷாப்ல வண்டியை நிறுத்திட்டோம். ஆனா அங்க
நமக்காக ஒரு அழகான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. நாங்க சூடா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப அன்பான புன்னகையோட என்ன நோக்கி வந்து விசாரிச்சப்போதான் தெரிஞ்சது அவரு நம்ம சேனலோட தீவிர சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஆரணியை சேர்ந்த மிஸ்டர் தென்னரசு சார். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு நிமிஷம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. நம்ம சொந்த ஊரை விட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கிற இந்த மசனகுடியில நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட வந்து பேசுறப்போ அவ்வளவு சந்தோஷம், பூரிப்பு அதை வார்த்தையால சொல்லி விவரிக்க முடியலைங்க. தென்னரசு சாருக்கு என்னோட மனமார்ந்த பெரிய நன்றிகள். நீங்க காட்டிய சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், அந்த ஒரு சின்ன சந்திப்பு எனக்குள்ள பயங்கரமான எனர்ஜி கொடுத்துச்சு. அது அடுத்தடுத்த இன்னும் நிறைய தூரம் ஓடவும் இன்னும் நல்ல வீடியோக்களை பண்ணவும் எனக்கு பெரிய ஊக்கத்தை தருதுங்க. என்னுடைய இந்த பயணத்துக்கு உண்மையான பலமே நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நன்றி தென்னரசு சார், உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தென்னரசு சார் கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நாங்கள் அடுத்து நேராக போனது தான் சிங்காரா ரோடுங்க. நாம் இதுக்கு முன்னாடி சிங்காரா மோயார் பகுதிக்கு ஏகப்பட்ட தடவை வந்திருப்போம். நிறைய வீடியோவுமே நாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த முறை எங்களுக்கு கிடைச்சது ஒரு மறக்க முடியாத அனுபவங்க. சிங்காரா ரோட்ல கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். வழியில சில சஃபாரி ஜீப்புகள் லைனா நின்றுகிட்டு இருந்தது. என்னன்னு விஷயம்னு விசாரிச்சப்பதான் உள்ள புதருக்குள்ள இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் வருது தம்பி, புலி தான் நிக்குது போல அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் கொஞ்ச நேரம் வண்டியை போட்டு பார்த்தோங்க. எந்த சத்தமும் நமக்கு கேட்கல. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தான் நாங்க சிங்காரா ரோட்ல மேலும் முன்னாடி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அப்படி நாங்க கிளம்புனது தான் எங்களுக்கு மிகப்பெரிய லக்குன்னு சொல்லணுங்க. பொதுவா இந்த ரோட்ல போகும்போது மான்கள், மயில்கள், காட்டுக்கோழிகள்னு வழக்கம் போல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு போயிட்டே இருந்தோம். ஆனா சமீபத்துல ஏற்பட்ட காட்டுத்தீயால எரிஞ்சு கருகி போய் சாம்பல் காடா மாறி இருக்கிற இந்த ஏரியாவுக்குள்ள நாங்க நுழைஞ்சப்போ சீன் அப்படியே மாறிச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்தப்பெல்லாம் அடர் வனமா தெரிஞ்ச இந்த இடம் இப்போ நிறையவே சாம்பலாகவும் வெள்ளை நிறமாகவும் காட்சி அளிக்குதுங்க. இந்த சீன் இந்த இடத்துல மாற ஆரம்பிக்குதுங்க. திடீர்னு ஒரு பெரிய மான் கூட்டமே தங்களோட வாள்களை தூக்கிக்கிட்டு அந்த கருகிய சாம்பலுக்கு நடுவுல தூரத்துல பாய்ந்து ஓட ஆரம்பிச்சுதுங்க சிதறி. முதல்ல எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா அடுத்த வினாடியே ஒரு அதிர்ற சத்தம் கேட்கிற மாதிரி மான்களோட ஆபத்தான எச்சரிக்கை ஒலிகளும் நமக்கு கேட்க ஆரம்பிச்சுதுங்க. அப்பதான் நாங்க அந்த காட்சியை பார்த்தோம். சென்னாய் சென்னாய்னு நாங்க கத்த எல்லாருமே அந்த இடத்துல கவனிச்சுட்டாங்க. அந்த மான்களை எப்படியாவது வளைச்சு பிடிச்சு வேட்டையாடணும்னு அங்க ஒரு சென்னாய் அந்த காட்டுகளுக்கு நடுவுல இந்த மான்களை துரட்டிக்கிட்டு ஓடி வந்ததுங்க. காட்டின் மிக கொடூரமான வேட்டைக்களம் நம் கண்ணெதிரே அரங்கேறிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு அப்பதான் புரிஞ்சுதுங்க. இப்போ அது விஷுவல்ஸா நீங்களே ஃபுல்லா பாருங்களேன். நம்ம ஒரு வைல்ட் டாக் தப்பிட்டு போது நீங்க ரெண்டாவது வைல்ட் டாக் சம்பவம். சென்னையில ஒண்ணுதான் துரத்திட்டு போச்சு. வாழ் தூக்கிட்டு ஓடும்போது சொன்னாங்க. ஒரு சென்னாய்ங்க துரத்திட்டு போச்சு மான் கூட்டத்தை. இங்கே பார்த்து இல்லை ஒன்று தான் அதான் அது பிளான் பண்ணி கூப்பிட்டு போகிறோம்.
சுற்றி போடுது. அது வருது, மான் ஓடி வருது, மான் ஓடி வருதுங்க, மான் ஓடி வருதுங்க, ஓடி வருது சொல்லுங்க கூப்பிட்றாங்க. மான் ஓடி வருது, மான் ஓடி வருது, மான் ஓடி வருது. இங்கே எல்லாம் மறைச்சிக்கிட்டு மான் ஓடி வருது, ஓடி வருது. பாப்பா செடி பார்த்து தெரிஞ்சிடலாமா? தெரியுங்க, தெரியல தெரியல. இன்னும் கொஞ்சம் கேப் விட்டாங்க. ஓகே ஓகே. அது ஓடி வந்து மாட காணல. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அந்த சென்னாய் திரும்பி வரவே இல்லை. காட்டை பொறுத்த வரைக்கும் வேட்டைங்கிறது ஒரு பொறுமையான ஆட்டம். அதுக்குள்ள சூரியன் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சதால சரி நாம் அப்படியே வண்டியை திருப்பி மோயார் ரோடு பக்கமாக போய் நம்ம லக்கு அங்கே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்னு கிளம்பினோம். ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆச்சரியமான காட்சி. நாங்கள் போகும்போது பார்த்த அதே சஃபாரி ஜீப்புகள் ஒரு இன்ச்சு கூட நகராம அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மிருகத்தோட பயங்கரமான சத்தம் கேட்குதுன்னு அவங்களே தான் சொன்னாங்களே. அதை கேட்க தான் அவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் வெளியில வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த முறை நாங்களுமே வண்டியை ஓரமாக நிறுத்தி இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆரம்பித்தோங்க. அப்போ தான் அது போல் ஒரு அலறல் சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. எப்படி இருந்ததுன்னா, முதுமலை காட்டுக்குள்ளே நிஜமாவே ஏதோ ஒரு டைனோசர் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. நிஜமாவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் சும்மா காமெடி பண்ணுறதுக்காகவோ இல்லை வீடியோவோட ஹைப்புக்காகவோ சொல்லலை. அந்த சத்தம் உண்மையாகவே அவ்வளோ பிரம்மாண்டமாக பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. கேட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் சிலிர்த்து போச்சு அப்படி தான் சொல்லணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அங்கே நின்னவங்க எல்லாம் புலி புலி அப்படின்னு தான் பேசிக்கிட்டாங்க. ஆனால் பொதுவாகவே புலியோட கர்ஜனைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு லோ ஃப்ரீக்வன்சி பேஸ் இருக்குங்க. அது நம்ம நெஞ்சையே அதிர வைக்கும். ஆனால் இந்த சத்தத்தில் அந்த பேஸ் எஃபெக்ட் இல்லை. ஆனால் சத்தம் ரொம்ப ரொம்ப அதிக டெசிபலில் ரொம்ப பெருசாக இருந்தது. எங்களோட கணிப்புப்படி அது கண்டிப்பாக புலியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒன்று காட்டின் ஆழத்தில் கத்திக்கிட்டு இருந்த ஒரு பெரிய காட்டு யானையாக இருக்கணும், இல்லைனா ஒரு பிரம்மாண்டமான காட்டு மாடாக இருக்கணும். அது எந்த மாபெரும் மிருகமாக இருந்தாலும் நாம் காட்டின் முன்னாடி எவ்வளோ சாதாரண மனிதர்கள்னு அந்த சத்தம் நமக்கு புரிய வச்சுது. இங்கே ஏதோ கத்திட்டே இருக்குங்க, யானை மாதிரி தான் தெரியுது, ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது. புலிலாம் இருக்க சான்ஸ் இல்லை, மான்லாம் இருக்கு பாருங்க. யானைலாம் இருக்கு, புலி கண்டிப்பாக. அந்த விசித்திரமான சத்தத்தோட த்ரில்லையே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இப்போ அதிகாரப்பூர்வமாக அந்த புகழ்பெற்ற மோயார் ரோட்டுக்குள்ளே நுழையிறோம். வாங்க அங்கே என்ன காத்துட்ருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியாக நாங்கள் மோயார் ரோட்டுக்குள்ளே நுழைஞ்ச போது காடு வழக்கம் போல் தன்னுடைய அமைதியான முகத்தை தான் காட்டுச்சு. ரோட்டோரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த புள்ளிமான்கள், புதற்குள்ளே ஓடின மயில்கள், இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே பார்க்கறது தான். ஆனால் இந்த மோயார் காடு எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருந்தது. அங்கே பாருங்கள், நாங்கள் உண்மையாகவே அவங்கள பார்த்துட்டோம். இந்த மோயார் ரோட்டோட மிக பிரபலமான லோக்கல் மக்களால் அன்போடு மாயான்னு அழைக்கப்படுற இந்த கரடி தான் அது. பொதுவாக காட்டில் கரடிகளை பார்க்குறது ரொம்பவே அபூர்வம். மனிதர்களோட வாசனை வந்தாலே அதுங்க ஓடிடுங்க, இல்லைன்னா அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனால் நம்ம மாயா அப்படி இல்லை. நாங்கள் வண்டியை நிறுத்தி பார்த்தோம், இன்னும் பல வண்டிகள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. இவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை. தரையில் உதிர்ந்து கிடக்கிற நாவல் பழங்களை ரொம்ப நிதானமாக ரசித்து தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த போல தான் இருந்தது. சில மாசமாவே இந்த சீசனில் கரடிகளுக்கு நாவல் பழம்னா அவ்வளவு இஷ்டம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வருத்தமான உண்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு வழியாக போகிற சில டூரிஸ்டுகள் இந்த கரடிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சதுனாலையும் இது மனிதன் நடமாட்டத்துக்கு ரொம்பவே பழகிடுச்சுனோ அங்கே இருந்தவங்களாம் நமக்கு சொன்னாங்க. பார்க்க ரொம்ப சாதுவாக இருந்தாலும் காட்டு விலங்குகளுக்கு நாம சாப்பாடு போடுறது அவங்களோட இயற்கையான வேட்டை குணத்தை ரொம்பவே பாதிக்குங்க. ரொம்ப கியூட்டா இருக்குன்னு வண்டியை விட்டு இறங்குற வேலைலாம் கூட வச்சுக்க கூடாதுங்க. இது மனசுல
ஞாபகம் இருக்கணும். அந்த அழகை பார்த்துட்டே இருக்கிறோங்க. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில முதல் முறையா ஒரு கரடியை இவ்வளவு பக்கத்துல பார்க்கறது இதுதான் முதல் முறை. அதுவும் காட்டுல அதோட சொந்த எல்லையிலேயே நேருக்கு நேர் பார்த்த அந்த திருப்தி இருக்கே, அதுக்கு ஈடேனே இல்லை. மனசு முழுக்க அலாதியான சந்தோஷத்தோட நாங்க அப்படியே மோயார் கிராமத்துக்குள்ள ஆழமா போய் இந்த த்ரில்லிங் அனுபவத்தை மெல்ல அசைப்போட ஒரு சூடான டீயை குடிக்கலாம்னு வண்டியை நிறுத்தினோம். அந்த டீயையும் குடிச்சிட்டு அப்படியே மசனகுடிக்கு திரும்ப கிளம்பணும். ஆனா பயணம் இத்தோட முடியலைங்க. மோயார் கிராமத்தில் ஒரு சூப்பரான டீயை குடிச்சிட்டு நாங்கள் திரும்பவும் மசனகுடி நோக்கி வண்டியை விட்டோம். ஆனால் இந்த காட்டுப்பாதை எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறத நிறுத்தவே இல்லை. ரோட்டோட ஓரத்தில் பல வண்ண பறவைகளை நாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக இந்த ஆள்காட்டி பறவைகளை ரெட் வேட்டில்டு லாப்விங் அப்படின்னு சொல்லுவோம். காட்டோட அலாரம் சிஸ்டம் அப்படின்னு இந்த பறவைகளை சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வேட்டை மிருகத்தையோ அல்லது மனிதர்களையோ பார்த்தா காடே அதிர்ற மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்போம். காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகளுக்கும் அந்த ஆபத்தை எச்சரிச்சிடும். ஆனா கொஞ்ச தூரம் வந்திருப்போம். எங்களோட அதிர்ஷ்டத்தை பாருங்க, நாங்க திரும்பவும் அதே மாயா கரடியை 2வது முறையா பார்த்தோம். அதே ரோட்டு ஓரமா சுத்திக்கிட்டு தான் இருந்தது. ஒரே நாள்ல அதுவும் காட்டுக்குள்ள ஒரு கரடியை 2 முறை பாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களோட அந்த ஆச்சரியம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த சில நிமிடங்களேயே அங்க வந்த வனத்துறையோட ரோந்து வண்டி அங்க கூடியிருந்த சுற்றுலா பயணிகளோட வண்டிகளை எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா விலங்குகளுக்கு தொந்தரவு கூடாது இல்லையா. காட்டோட விதிகளுக்கு மதிப்பளிச்சு நாங்களும் உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பினோம். ஒரே நாள்ல 2 முறை கரடியை பார்த்த திருப்தியோட நம்ம லக்கு இன்னும் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நேராக தெப்பக்காடு மற்றும் தொரப்பள்ளியை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்றோங்க. அந்த அடர்ந்த காட்டுப்பாதையில வேற என்ன மிருகங்கள் நமக்கு காத்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். நாம மசனகுடியிலேருந்து தொரப்பள்ளி வரைக்கும் போனோம். ஆனால் எதுவும் பார்க்க முடியல. பொதுவாக காட்டை நாம் கணிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் முதல்ல தொரப்பள்ளி நோக்கி போகும்போது இந்த தெப்பக்காடு ரோடே ரொம்ப அமைதியாக இருந்தது. ஒரு யானையை கூட பார்க்க முடியல. ஆனா நாங்க அதே வழியில ரிட்டர்ன் வரும்போது காடு எங்களுக்காக ஒரு அழகான காட்சியை வச்சிருந்தது. ரோட்டோட மிக அருகிலேயே பச்சை புல்வெளி மேல ஒரு அழகான காட்டு யானை குடும்பம் நின்னுட்டு இருக்கு. அங்க பாருங்க, அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த குட்டி யானைய அவனோட அம்மாக்கள் அவனை சுத்தி நின்னு ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சாதுவா அமைதியா இருந்தாங்க. அங்கிருந்த புற்களையும் இலைகளையும் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட அந்த அமைதி தான். இந்த வழியா ஏகப்பட்ட வண்டிகள் போய்கிட்டு இருந்தாலும் அந்த பிரம்மாண்டமான ஜீவன்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. மனிதர்களோட நடமாட்டத்துக்கு பழகி இருந்தாலும் தங்களோட எல்லையை தாண்டாம ரொம்பவே சாதுவா நடந்துக்கிறாங்க. நாங்களும் வண்டிய கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி அந்த அழகை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அழகான குடும்பத்தை ரொம்ப நேரம் ரசிச்சு பார்த்தோம். இப்போ நாம பேச போறதில்ல. அந்த பேரழகை நீங்களே பார்த்து ரசிச்சதுக்காக கேமராவை அப்படியே விடுறேன், ரசிச்சு பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், பயணம் அழகாக இருக்கா? பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பிக் பிரேக்கிங் அப்டேட் இருக்குங்க. நீங்கள் அடுத்து முதுமலைக்கோ இல்லை மசனகுடிக்கோ ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்த இப்போவே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதாவது ஜூலை 20 இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுபடி மசனகுடி ஏரியாவில் வனத்துறை ஒரு அதிரடியான புதிய சட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மசனகுடியிலிருந்து போகக்கூடிய பொக்காபுரம், மோயார், சிங்காரா இந்த சாலைகள்ல இனிமேல் சொந்த வாகனங்கள்ல செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதுங்க. இத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்காக இன்னில இருந்து அந்த முக்கிய வனப்பகுதிகளில் புதிய செக் போஸ்டுகளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்காங்க. நாம இவ்வளவு நேரம் நம்ம சொந்த வண்டியிலேயே ஜாலியா டிராவல் பண்ணி மாயா கரடியை பார்த்தோம்ல, இனிமேல் டூரிஸ்டுகள் அப்படி தங்களோட சொந்த வண்டியில இந்த காட்டுக்குள்ள போக முடியாதுங்க. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது ஜூன் கடைசி வாரத்துலங்க. ஸோ நினைவில் வச்சுக்கோங்க, இனிமேல் டூரிஸ்டுகள் அப்படி தங்களோட சொந்த வண்டியில இந்த காடுகளுக்குள்ள போகவே முடியாது. அப்போ எப்படிதான் இந்த ஏரியாவை சுத்தி பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னையில இருந்து நீங்க மோயார் இல்ல சிங்காரா இது போல ஏரியாங்களுக்கு போகணும்னா அங்க அங்கீகரிக்கப்பட்ட ஃபாரஸ்ட் சஃபாரி ஜீப்புகளை மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். விலங்குகளோட பாதுகாப்புக்காகவும் டூரிஸ்டுகள் விலங்குகளுக்கு தொந்தரவு தர்றத தடுக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஜீப் சஃபாரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சஃபாரி ஜீப்புக்கு தோராயமா 2000 இருந்து 2500 வரை சார்ஜ் பண்றாங்க. சரி, அப்ப அந்த புகழ்பெற்ற கல்லடி ரோடோட நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி நாம மசனகுடியிலிருந்து கல்லட்டி வழியா ஊட்டிக்கு மேலே ஏறி போக வழக்கம் போல அனுமதி இருக்கு. ஆனா இதை நீங்க 100% கன்ஃபார்ம்னு இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இங்க இருக்கிற சட்டங்களும் விதிகளும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கிற போலதான் தெரியுது. இது சம்பந்தமா கோர்ட்லயும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் தீவிரமான ஆலோசனைகள் போயிட்டு இருக்குங்க. இதை பத்தின முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த முக்கியமான தகவலை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா நம்ம சக்கரம் இன்னும் நிக்கல. அடுத்த பகுதியில நமக்காக இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. உண்மையாவே ஒரு மறக்க முடியாத பயணம் ஃப்ரெண்ட்ஸ். கல்லட்டியோட அபாயகரமான இறக்கத்துல இருந்து முதுமலையோட காட்டு விலங்குகளை நேருக்கு நேர் பார்த்த வரைக்கும் இந்த ட்ரிப் முழுக்கவே த்ரில்லிங்கான உச்சகட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாம பிரத்யேகமா இங்கிலீஷ்ல மட்டும் வைல்ட் லைஃப் அண்ட் டிராவல் வீடியோக்களை போடுறதுக்காக ரிதம் சஃபாரி அப்படின்னு ஒரு புதிய யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோக்களை இங்கிலீஷ்ல பார்க்க விரும்புறவங்க உடனே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அப்படியே எங்களோட இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொலியோட கண்டினியூஷன் இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.